ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அபான் அ டைம் இன் சைனான்ற ஒரு சைனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். செம்ம பிரில்லியண்டான ஒரு லேடி டிடெக்டிவ். வெளிநாட்டுல படிச்சுட்டு எங்கெங்கயோ வேலை செஞ்சுட்டு இப்ப புதுசா சைனால இருக்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு வராங்க. அவங்க நேரமா என்னன்னு தெரியலங்க, ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து கொலை மேல கொலையா ஒரு சீரியல் கொலைகாரம் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எப்படின்றீங்க, பெண்களை கடத்தி உயிரோட இருக்கும் போதே அவங்க வயித்தை கழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸை வெளியே எடுத்து இதெல்லாம் உயிரோட இருக்கும் போதே நடக்குது. லாஸ்ட்ல அவங்கள ஒரு பொட்டிக்குள்ள அடிச்சு கொள்றான். ஒன்னுன்னு பார்த்தா 2, 2ன்னு பார்த்தா 3, 3ன்னு பார்த்தா 4ன்னு கில்லர் கொலை பண்ற ஆளுங்களோட கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில அவனை பிடிக்காம இருந்தா எப்படிங்க? பிரில்லியன்ட்னு பேர் வேற வாங்கிட்டோம். சோ அவனை தட்டி தூக்கணும்ல. கொலைகாரனை பிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மீன் செதுல வச்சு என்ன மாதிரியான ட்விஸ்டோட டிடெக்டிவ் கொலைகாரனை தூக்க போறாங்கன்றதுதான் படத்தோட கதை. ஏன்பா, சமைக்கும் போதே மீன் செதுல தூக்கி போட்டு தான் சமைப்போம், அதை வச்சு கொலைகார மாட்டினானா எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வீடியோக்குள்ள வாங்க பாத்துருவோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கொட்டுன்னு கொட்டி தீத்துட்டு இருக்க மழை. நைட் டைம் மூஞ்சி தெரியாத அளவுக்கு ரெயின் கோட்டால கவர் பண்ணிட்டு இருந்த ஒரு கில்லர் ஏதோ ஒரு பொண்ணை தலையிலே அடிச்சு மயக்கமாக்கி அடுத்த அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் சர்ஜரி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு கத்தி, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதை ஸ்கால்பல்னு சொல்லுவாங்க. அதால பொண்ணோட வயித்தை கழிச்சு அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே உள்ள இருக்க அந்த பொண்ணோட ஹார்ட்டை வெளியே எடுக்கிறான். இதுக்கு மேல எப்படி பொண்ணு உயிரோட இருப்பா? இறந்துட்டா. உடனே அவ பாடியை ஒரு பொட்டிக்குள்ள அடிச்சு அதை அப்படியே கில்லர் ஆத்துக்குள்ள தள்ளி விட இது உன்னோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இல்லங்க, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கப்போ பின்னால போய் அந்த பொண்ணோட தலையிலேயே கபார்னு ஒண்ணு கொடுக்க அங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஒத்த கண்ணன் கிட்ட வந்தா ஒரு போலீஸ் கூட்டமே ஒத்த கண்ணனை பிடிக்க திப்பு 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 திப்புன்னு அவன் ஸ்பாட்டுக்கு வராங்க. அவன் லேஸ் பட்டாளா, சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதுல அப்படின்னு போலீஸுக்கெல்லாம் தண்ணி காரிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அப்போ வழியில அவன ஒரு லேடி போலீஸ் வந்து மடக்க அவ தாங்க படத்தோட ஹீரோயின். ஒத்த கண்ண போலீஸ்ட காட்டின பாட்சாலாம் ஹீரோயின் பழியில ஹாலு கராத்தே பழகிருப்பா போல. இவ அடி மட்டும் தனியா தெரியுது. 2 அஜக் 4 குஜக் ஒத்த கண்ணனை புடிச்சு போட்டாச்சு. அதோட இந்த சீனை முடிச்சுட்டு யார் இந்த ஒத்த கண்ணை எதுக்காக இவனை பிடிச்சிருக்காங்கன்ற பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. முதல் முறையா ஹீரோயின் வெளிநாட்டுல இருந்து சைனால இருக்க இந்த ஊருக்கு வரா. வழியில ஒரு தோடா பஞ்சாயத்து. ரோட்டோரமா ஒரு டெட் பாடியை படுக்க போட்டு இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட கான்ஸ்டபிள் அது கொலையா தற்கொலையான்னு அவன் பாணியில கெஸ்ஸிங்க போட்டுட்டு இருக்கான். ரைட் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. இது கொலை இல்ல தற்கொலை தான், கேஸை முடிச்சு விடுங்க, கூட்டெல்லாம் கலைஞ்சு போன ஒரு முடிவுக்கு வரப்போ ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதான் வந்திருக்கா. ஆனா அவ யார் என்னெல்லாம் தெரியாதுல்ல. அவ பாட்டுக்கு கூட்டத்தை பொழந்துட்டு பாடி கிட்ட வந்து இவளுமே பாடியை அனலைஸ் பண்றாங்க. கான்ஸ்டபிள்லாம் கடுப்பாவறான். எமோ யாருமா நீ, உன்னை யாருமா உள்ள விட்டது, வெளியே போமா, இது போலீஸ் வேலைன்னு. அது எதையும் காதல வாங்காத ஹீரோயின் பாடியை டாப் டு பாட்டம் தரவா செக் பண்ணிட்டு எவன்டா அவனுங்கெல்லாம் போலீஸ்ல வேலை கொடுத்தான், இதை பார்த்தா அவனுக்கு தற்கொலை மாதிரி தெரியுதா, டேய் ஓட்டு மேல முளைச்ச வீட்டுக்காலாம் கொலடா இதுன்றா ஹீரோயின். எப்படிமா சொல்றேன்னு கான்ஸ்டபிள் கேட்டா, ஆமா அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, பணக்காரங்க போடுற ட்ரெஸ் இல்ல, ஆனா பணக்காரங்க எல்லாம் எங்க வந்துட்டு போவாங்களோ அங்க வேலை செய்யறவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுவாங்களோ அதை போட்டிருக்கான். காலில் அவனுக்கு வெரிகோஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ரொம்ப நேரம் நிக்கிற வேலையை தான் அவன் பார்க்கணும். பிளஸ் இவன் பாடி ரொம்ப நேரமா தண்ணி உள்ளே இருந்துச்சா, தற்கொலை பண்ணிக்க போறவன் உயிரோட இருக்கும்போது தானே தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பான். அப்படி உயிரோட இருக்கும்போது இவன் தண்ணிக்குள்ள குதிச்சு மூச்சு அடைச்சு தண்ணி எல்லாம் குடிச்சிருந்தானா பாடி உப்பி போயிருந்திருக்கணும். அப்படியா இருக்க? அப்படின்னா இவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவனை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. சாகடிக்கும் போதே அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எந்த இடத்தோடதுன்னு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ட்ரெஸ்ல ஒட்டி இருந்த டேக கூட கிழிச்சிருக்காங்க. எல்லாம் அவன் கண்ணுல நோக்குதா இல்லையா, பாடியில வேற எதையாவது கண்டுபிடிச்சு எடுத்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட கான்ஸ்டபிள் பாடியில இருந்து எடுத்த ஒரு ரெசிப்ட ஹீரோயின் கொடுக்குறான். இந்த மேட்டர் வந்துருச்சுல வெளியே, இது ஒரு மியூசியம்ல கொடுக்குற ரெசிப்ட். அப்ப இவன் மியூசியம்ல வேலை செய்யற ஆளா இருக்கணும். நான் இந்த ஊருக்கு வரப்பதான் அந்த மியூசியம் பத்தின ஒரு மேட்டரை படிச்சேன். ஒரு அரிய வகை பொருளை வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மியூசியம்ல காட்சிப்படுத்த போறாங்களாமே. ஆனா அவங்க எடுத்துட்டு வர்றது உண்மையான அரிய வகை பொருள் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து கல்லாக்கட்ட பாத்துருக்காங்க. மக்களுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தானே காசை பார்க்க முடியும். தெரிஞ்சுட்டா அடிச்சு கூறிய பிரிச்சிருவானுங்கல்ல. அவங்க எவ்வளவுதான் தெரியாம வச்சிருந்தாலும் இப்ப செத்து கிடக்குறான்ல, அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிட்டு இருக்கணும். எங்க பயபுள்ள வாயை திறந்து 7:30 கூட்டுற போறான்னு முடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேல நான் சொன்ன மியூசியம்க்கு நீ போனா உனக்கா உண்மை தெரியும், இனிமேலாவது ஒழுங்கா விசாரிக்கத்துக்கோ அப்படின்னு என்ட்ரிலேயே மாச காரிட்டு ஹீரோயின் திரும்ப காரிக்கிட்ட வரப்போ இந்த ஊர்ல ஹீரோயினோட ஒன் சைடு காதலனா ஒருத்தன் இருக்கான். நம்ம அவன் பேரை ஒன் சைடுனே வச்சுப்போமா. அவன் ஹீரோயினா ஆசையா வெல்கம் பண்றாங்க. பட் ஹீரோயினுக்கு அவனை கண்டுக்கலாம் டைம் இல்ல. டேய் செல்றலடா அப்புறம் வாடா அதை சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் போன கான்ஸ்டபிளோ இவன் பார்த்த பாடியோட கேஸ ஹீரோயின் தானே சால்வ் பண்ணா. இவனே என்னமோ இவன் 7ஆம் அறிவை வச்சு அதை சால்வ் பண்ண மாதிரி டிபார்ட்மெண்ட்ல பெருமை பீத்திட்டு இருக்காங்க ஒரு லேடி காப் கிட்ட. அப்ப சீஃப் புது
புதுசா இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் வர போறாங்க. அவங்க தான் அவங்க எல்லாருக்கும் சீனியர்னு ஒரு ஆளை உள்ள கூப்பிட்டா வந்திருக்கிறது ஹீரோயின். ஓ மை காட், சத்திய சோதனடா. புதுசா ஒரு பொண்ணு வரா, அவன் நம்ம கீழே இருப்பா, அவளை எப்படியாவது உசார் பண்ணலான்னு பார்த்தா என்ன நமக்கு மேல கொண்டு வந்து ஒரு ஆளை போட்டானுங்க அப்படின்னு கான்ஸ்டபிளுக்கெல்லாம் கருகுது. எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்துட்டா. இன்னமும் கான்ஸ்டபிளுக்கு ஒரு டவுட். ஏங்க, மியூசியம் உண்மை தெரியக்கூடாதுன்னு மியூசியம் ஆளுங்க தான் அவனை கொண்டாங்கன்னு சொன்னீங்க, ஓகே. ஆனா அது எப்படிங்க அவங்க எடுத்துட்டு வர அரிய வகை பொருள் உண்மையான பொருள் இல்ல ஃபேக்கான பொருள்னு உங்களுக்கு தெரியும்? அது மட்டும் எனக்கு பிடிப்படவே மாட்டேங்குதுங்கன்னு அந்த டவுட்டை கேட்கறான். அது நான் பிரிட்டன்ல கொஞ்ச நாள் ஆர்ட்ஸ் கிளாஸ் படிச்சேன்டா. அந்த அபூர்வ பொருளோட உண்மையான ஷேப்பை நான் பார்த்திருக்கேன். பட் இப்ப மியூசியமுக்கு அந்த பொருள் எடுத்துட்டு வர போறாங்கன்னு போட்டோ போட்டாங்கல்ல, உண்மையான பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் ஷேப்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, அது சொன்னா உனக்கு புரியாது, உடாண்டா. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு மூட்டை கட்டுவியா? 3ஆம் கிளாஸ் பையன் மாதிரி மும்பரமா கேள்வி கேட்டு சாவடிக்கிற அப்படின்னு ஹீரோயின் சொன்ன அடுத்த சீன்ல நேத்து நைட்டு பயங்கரமான மழை. மறுநாள் காலையில மழையெல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதும் ஒரு மீனவர் மீன் பிடிக்கலான்னு ஆத்துக்கு வராரு. அங்க ஆத்தோரமா ஒரு பெரிய பொட்டி, பாக்கிறதுக்கு சவப்பட்டி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதுல நமக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு மீனவர் பொட்டியை திறந்தா அவரோட மூச்சே நின்னு போச்சு. என்ன உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணோட டெட் பாடி. அப்புறம் என்ன, ஹீரோயின் உட்பட கான்ஸ்டபிள், லேடி காப் இவங்க எல்லாம் விசாரணைக்கு வராங்க. பல மணி நேரம் பாடி பொட்டிக்குள்ளேயே இருந்து அந்த பொட்டியும் தண்ணியில மிதந்துகிட்டே இருந்திருக்குங்க. அதோட பெட்டியை இங்க இருந்து இழுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்ட மாதிரி தண்ணிக்கு வெளியே எந்த மார்க்கும் இல்ல. அப்படின்னா பெட்டியை வேற எங்கேயோ ஆத்துல தள்ளி விட்டு அது அங்க இருந்து அடிச்சுக்கிட்டே இங்க வந்து கரையில ஒதுங்கி இருக்கு. அப்புறம் செத்துருக்க ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருடானா, அவ ஒரு பார்ல டான்சரா ஒர்க் பண்றவ. இதுக்கு மேல காஸ் ஆஃப் டெத் என்ன, எந்த டைம்ல டெத் நடந்துச்சு, இதெல்லாம் அட்டாப்சி பண்ணாதாங்க தெரியும். அந்த கேப்ல நடந்த கொலையை பத்தின டிஸ்கஷன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நேத்து நைட்டு ஒரு 12 மணி வாக்குல ஃபர்ஸ்ட் விக்டிமை கொண்டிருக்காங்க. அவ ஒரு டான்சர் இல்லையா? ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா போதுமே, அவ பின்னால சுத்த 1000 பேர் வருவாங்க இல்லையா? அப்படி இந்த பொண்ணு பின்னால லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு சுத்தின பணக்காரங்க நிறைய பேர். ஒவ்வொரு ஆளையா பிடிச்சி விசாரிக்கவும் செஞ்சாச்சு. கொலை நடந்த டைம்ல அவங்க வேற இடத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கான ஹாலிபி இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் 3ஆம் தலைமுறை மொல்ல மாறி மாதிரி இருக்க ஒருத்தவன். அவன் தாங்க ஒத்தக்கண்ண. அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அடிக்கடி அந்த பொண்ணை சந்திச்சு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானா. ஒத்தக்கண்ண எப்ப ஃபர்ஸ்ட் விக்டிமை பார்த்துட்டு போனாலும் அவங்களுக்குள்ள சண்டை வராம இருக்கவே இருக்காதான். இதை வச்சு பார்த்தா கோவத்துல அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொல்ல நிறைய சான்ஸ் இருக்குல்ல. தூக்குங்க அவனு சீஃப் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோமே அந்த சீன் எல்லாம் தூக்கிட்டு ஸ்டேஷன் வந்துட்டாங்க. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, உங்க அக்கா மக்கா மரண அடி உழுது. உண்மையை ஒத்துக்கடா, உண்மையை ஒத்துக்கடான்னு. சார் நியாயமா பேசுங்க சார். நான்லாம் கொலைன்ற வார்த்தையை கேட்டாலே பல கிலோமீட்டர் ஓடுற ஆள் சார். நான் போய் ஒரு பொண்ணை கொன்னேன்னா எப்படி சார் அதை நம்புறீங்க? நான் ஒரு டம்மி பாவா சார். சும்மா ஆச்சு பூச்சின்னு ஆவா செஞ்சீங்கலாம் காட்டுவேன். கொலைலாம் பண்ண மாட்டேன் சார். நான் பண்ணல சார். நான் ஃபர்ஸ்ட் விக்டிம் கிட்ட காசு கேட்டேன் தானே உங்களுக்கு சந்தேகம்? அவ என்ன லவ் பண்றப்போ என்கிட்ட இருந்து எவ்வளவு காசை உறிஞ்சு எடுத்திருக்கா தெரியுமா? அதை தான் சார் திரும்ப கேட்டேன். சோ நான் கொலை பண்ணலன்னு ஒத்த கண்ணு அழுது புரண்டு புலம்புனாலும் அடிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லையே. உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அடிதான்னு ஒரே நலுங்குதான். அதே டைம் ஒன் சைடு ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டேஷன் வாசலுக்கே வரான். ஐயா எத்தனை வாட்டிடா உங்ககிட்ட சொல்றது? நானே மண்டை கொச்சல்ல இருக்கேன், நீ வேற காதல் கத்திரிக்கான்னு கடுப்பேத்தாதரா அப்படின்னு ஹீரோயின் என்னதான் அவன்கிட்ட ஹாஷா பேசினாலும் அவன் வாங்கிட்டு வந்த பூ மீதி பொருள்லாம் வாங்கிக்கிறா. சரி, 2வது மீட்டிங்க்கு இது போதும் அப்படின்னு ஒத்த கண்ண மூஞ்சில ஒரு ஸ்மைலா. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை ஒரு டாக்டர் லேடி காப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தான் முதல்லயே காட்டாங்களே, கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமா கடத்தனா அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே உடம்ப கழிச்சு உள்ள இருக்க ஹார்ட்டை வெளியே எடுத்தானே. ஹார்ட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் செத்துருக்கா. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கில்லரே அந்த பொண்ணோட உடம்ப தச்சிருக்காங்க. அதுவும் ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு நீட்டா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தையல் போடுவாரோ அதை பீட் பண்ற அளவுக்கு அவ்வளோ ப்ராப்பரா தையல் போட்டிருக்கான். தையல் மட்டும் தானான்னு பார்த்தா இல்ல, உடம்ப கழிச்சு உள்ள இருக்க ஹார்ட்டை நீட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்ததுல இருந்து எல்லாமே ஒரு கை திறந்த ஆள் பண்ண எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருந்திருக்கு. இதுல இன்னொரு பியூட்டி, அதை எப்படி மெடிக்கல் டேர்ம்ல சரியா உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேனே. கில்லர் எந்த அளவுக்கு திறமையானவனா, பொண்ணு உடம்புல இருந்து ஹார்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க நரம்பு, இந்த ஆர்டரி லைன் இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டு ஹார்ட் போனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை உயிரோட வச்சிருந்திருக்கானா. ஆனாலும் பிளட் ஓவரா லாஸ் ஆகி பொண்ணு செத்துட்டா. இதை டாக்டர் சொல்லிட்டு இருக்கப்போ அங்க ஓரமா இருக்க ஒரு பெட்டியை திறந்துட்டு பொட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்த பூதம் மாதிரி ஹீரோயின் வரா. டாக்டர்லாம் மிரண்டுட்டாங்க. ஏமா உனக்கு படுக்க வேற இடமே கிடைக்கலையாமா, போயும் பணம் வச்சிருந்த பொட்டிக்குள்ளையாமா படுப்ப, ஏமா இப்படி பண்றேன்னு டாக்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் ஹீரோயின் அங்க வைக்கப்பட்டிருந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட பிளட் சாம்பிள பாக்குறா. அது ஒரு மாதிரி பர்பிள் கலரா இருக்கா. ரத்தம் எப்படி பர்பிள் கலரா இருக்கும் ஏன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா டாக்டர்கிட்ட பதில் இல்ல. அது அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாதாங்க தெரியும். ஆனா அந்த எக்யூப்மெண்ட் நம்ம ஊர்ல இல்ல, அப்ராட்ல இருந்து வர வைக்கணும். சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்றப்போ லேடி காப், ஏங்க இது சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருங்க, பிளட் தானே டெஸ்ட் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, வாங்க அங்க போலான்னு ஹீரோயினை கூப்பிட்டு
ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போறப்போ லேடி காப்புக்கு ஒரு டவுட். ஆமாங்க, கேட்கணும்னு இருந்தேன். எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி எந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சோ அதுல இருந்து வெளியே வந்தீங்க? என்ன காரணம்? யார் செய்த தாமதம்னு லேடி காப் கேக்குறா. அது விக்டிம் பல மணி நேரமா அந்த பெட்டிக்குள்ள தானமா இருந்தா. ஒரு கேஸ்ல நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலனா விக்டிம் கிட்ட இருந்து தான் அந்த க்ளூவை தேடணும். அவ அந்த பெட்டிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தாலே, நானும் அவள மாதிரி அந்த பெட்டிக்குள்ள இருந்தா க்ளூ ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஒன்னும் தெரியல. சரி பாப்போன்னு ஹீரோயின் முடிக்க ரெண்டு பேரும் லேடி காப் சொன்ன இடத்துக்கு வராங்க. அது ஒரு ரிசர்ச் லேப். அங்க ப்ரொஃபஸரா ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஆள் இருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு சைனீஸ் லேடி இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் போலங்க. ஹீரோயின் பிரிட்டன்ல தானே படிச்சா. அங்க இந்த ப்ரொஃபஸரோட பழக்கம். படிக்க போறதுக்கு முன்னால சைனால இருக்கப்போ அசிஸ்டன்ட் கூட பழக்கம். நீங்க தான் இங்க இருக்கீங்களா? சேமமா போச்சு. பிளட் சாம்பிளை புடிங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் சாம்பிளை கொடுத்து கொஞ்ச நேரம் அதை டெஸ்ட் பண்ண ப்ரொஃபஸர் திரும்ப ரிசல்ட்டோட வந்துட்டாரு. ஏமா என்னம்மா இது? நான் நினைச்சதை விட இது காம்ப்ளிகேட்டான ஒன்னா இருக்கு. ஒரு சர்ஜரிக்கு முன்னாலையும் பின்னாலையும் அதுக்காக யூஸ் பண்ண ஸ்கேல்பல் மேல நோய் தொற்று எதுவும் வராம இருக்க டிஸ்இன்ஃபெக்ட் ஊத்தி வாஷ் பண்ணுவாங்க. அப்படி கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை ஸ்கேல்பலால கட் பண்ணால அவன் அந்த ஸ்கேல்பல் மேல தடவன டிஸ்இன்ஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட ரத்தத்தோட கலந்து பிளட் பர்பிள் கலர்ல ஆயிருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதாரணமா கடையில இருந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தானா ரத்தம் கலர் மாறி இருக்காது. கில்லர் ஸ்கேல்பல்ல யூஸ் பண்ண டிஸ்இன்ஃபெக்ட் அவனா தயாரிச்சதான். சாதாரண ஆளால கெமிக்கல்லாம் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் எல்லாம் தயாரிக்க முடியுமாங்க? அப்போ டாக்டர் தொழிலை பத்தி நல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளால மட்டும்தான் அதை பண்ண முடியும். இது மட்டுமா, ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி எல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் பாடியோட போட்டோஸை மட்டுமே வச்சு கில்லர் பாடியை கட் பண்ணிருக்க விதம், அதுல திரும்ப தையல் போட்டிருக்க விதம் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏமா நான் 100% அடிச்சு சொல்றேமா, நீங்க இப்ப சஸ்பெக்ட்னு ஒரு ஒத்த கண்ணனை புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல. கப்பல்ல வேலை செய்யறவன் தானே அவன் இந்த கொலையை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. இவ்வளவு அறிவா கொலை பண்றானா அவனுக்கு டாக்டர் தொழில் தெரிஞ்சிருக்கணும். இத ப்ரொஃபசர் திட்டவட்டமா சொல்றப்போ திடீர்னு ப்ரொஃபசருக்கு உடம்பெல்லாம் கேர் ஆகுது. ஆளு தடுமாறி சேர்ல உட்கார்றாரு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புறான். அடுத்து நல்லா கீரல் விழுந்த கிரீஸ் டப்பா மாதிரி இருக்கான்ல ஒத்த கண்ண, அவன் தான் கொலைகாரன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க வேற சீஃபும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து அவனை அடிச்சு பிரிச்சு லாஸ்டா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல சைன் போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் அதுக்கு முட்டுக்கட்டைய போட்டதும் சீஃபுக்கும் ஹீரோயினுக்கு முட்டிக்குதா. இப்போன்னு பார்த்து ரெண்டாவதா ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதா ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. சம்பவ இடத்துக்கு போனா எல்லாமே சேம் டு சேம். நேத்து நைட்டு மழை வந்திருக்கு. அப்ப கில்லர் செகண்ட் விக்டிமை கடத்தி கொண்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிமை அடைச்ச மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள செகண்ட் விக்டிமையும் போட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆத்துக்குள்ள பெட்டியை தள்ளி விட்டுருக்கான். காலையில கரை ஒதுங்கின பெட்டியை பொதுமக்கள் பார்த்துட்டு போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடிக்கும் செகண்ட் விக்டிமோட பாடிக்கும் நடுவுல இருக்க ஒரு சின்ன வித்தியாசம். செகண்ட் விக்டிமோட பாடியை ஒரே வச்ச மாதிரி பாடியில மார்க்ஸ் இருக்கு. அடுத்து செகண்ட் விக்டிமோட பாடி ஒரு பெட்டிக்குள்ள இருக்குல்ல, பெட்டிக்கு வெளியே ஒரு லோகோ இருக்கிறதையும் ஹீரோயின் நோட் பண்றா. பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு டிபார்ட்மெண்டோட சீஃப் கிட்ட, சார் இப்போ செகண்ட் விக்டிமோட பாடியை ஃபாரன்சிக் பண்ணணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தா வேலைக்கு ஆகாது சார். அவங்கள்ட்ட போதுமான ஃபெசிலிட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரோட லேப் இருக்கு, பாடியை அங்க அனுப்புங்க. அவங்க பல பல புது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா விதமான விசாரணைக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் பர்மிஷன் கேட்க, ஏற்கனவே நடந்த ஒரு கொலை பத்தாதுன்னு இது ரெண்டாவது கொலை, அதுவும் ஒரே ஆள் பண்ணிருக்கான் அப்படின்னா இது சீரியல் கொலை தானே. ஒரு சீரியல் கொலைகாரனை லூஸ்ல விட்டா மக்கள் எல்லாம் பீதி ஆயிட மாட்டாங்க. சோ 5 நாள் தான் டைம். அதுக்குள்ள கொலைகாரனை பிடிக்கணும், இல்லனா எல்லாரோட யூனிஃபார்மையும் கழட்டுருவான்னு மேல இருந்து சீஃபுக்கு ஆர்டர் வருது. அம்மாடி ஹீரோயின், நீ ஒரு பெரிய லால் கொடி லம்பாடினானுங்க, நீ பயங்கர பிரில்லியன்ட் அது எதுன்னு அவ்வளோ பெருமையா சொன்னானுங்களேமா. இப்போதைக்கு எனக்கு முன்னால தெரியற ஒரே ஒளிவட்டம் நீதாமா. 5 நாள் தாமா கொடுத்துருக்கானுங்க, அதுக்குள்ள எப்படியாவது கொலைகாரனை கண்டுபிடிமா இப்படின்னு சீஃப் ஹீரோயின்ட்ட புலம்புறாருங்க. சரிங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். 5 நாள்ல உங்களை கேச முடிக்கணும், அவ்வளவுதானே, நான் முடிச்சு தரேன்னு சொன்ன ஹீரோயின். இனிமேல் ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு பார்த்தாதான் சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடியும். சோ லேடி காப், நீ ஏன் கூட வா, நம்ம ப்ரொஃபஸரோட லேபுக்கு போவோம். ஏன்பா கான்ஸ்டபிள், நான் செகண்ட் விக்டிமோட பாடி இருந்த பெட்டிக்கு வெளியே ஒரு லோகோவை பார்த்தேன். நீ அதை வச்சு அந்த பெட்டி எங்க இருந்து வந்துச்சு என்ன ஏதுன்னு அதோட சோர்ஸை கண்டுபிடி அப்படின்னு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு ஹீரோயின் லேடி காப் ரெண்டு பேரும் ப்ரொஃபஸரோட லேபுக்கு வந்தா அங்க ஒன் சைடு டாக்டர் கோட் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறான். சோ அவனும் ஒரு டாக்டர் தான். இது மட்டும் இல்லாம ஹீரோயின் வரப்போ அவன் கையில ஒரு ஸ்கேல்பல வச்சிருக்காங்க. என்னடா பண்றேன்னு ஹீரோயின் கேட்டதும், ஒன்னும் இல்லம்மா, இது ப்ரொஃபஸருக்காக ஸ்பெஷலா பிரிட்டன்ல இருந்து வர வச்ச ஸ்கேல்பல், அதான் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அதை ஒரு ஓரமா வைக்க, பார்க்க வந்ததே ப்ரொஃபஸர் தானே, அவர் இங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் கான்ஸ்டபிள் கிட்ட போனா, கான்ஸ்டபிள் அவனுக்குன்னு ஒரு இன்ஃபார்மர் வச்சிருக்கான். அந்த இன்ஃபார்மரை தனியா கூப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் பணத்தை தட்டி விட்டு, இங்க பாருடா, ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் ரெண்டு பேரோட பாடியும் ஒவ்வொரு பெட்டியில கட்சிதுன்னு உனக்கு தெரியும்ல, நான் அந்த பெட்டியை யாருக்கும் தெரியாம ரகசியமா உன் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த பெட்டிக்கு வெளியே இருக்க லோகோ வச்சு அந்த பெட்டியை எந்த இடத்துல தயாரிக்கிறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்ற தகவல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குற, புரியுதா அப்படின்னு இன்ஃபார்மருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டான். அதை காட்டிட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா ப்ரொஃபசர் வந்துட்டாப்புல. ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட்
செகண்ட் விக்டிம் 2 பேரோட பாடியையும் பக்கத்துல வச்சு. சத்தியமா சொல்றமா, என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டேலண்டான ஆளை மெடிக்கல் ஃபீல்டுல நான் பார்த்ததே இல்ல. சண்டால இந்த டேலண்ட் எல்லாம் உயிரை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணாம சாவடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரையும் சாகடிச்ச பேட்டர்ன் ஒண்ணுதான். இவங்க 2 பேரோட உடம்பையும் உயிரோட இருக்கும்போதே கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கனை ரிமூவ் பண்ணதுனால தான் உயிர் போயிருக்கு. ஆனா செகண்ட் விக்டிமோட பாடியை உரைய வச்சதுக்கான மார்க்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தா கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு முன்னாலேயே செகண்ட் விக்டிமை போட்டு தள்ளியிருக்கணும். ஆனா இவங்க 2 பேரோட உடம்புலையும் செக்ஷுவலா அசால்ட் பண்ண மாதிரி எந்த தடையுமும் இல்ல. கடைசியா 2 பொண்ணுங்களோட உடம்புலையும் இவங்களை சாகடிக்கிறதுக்கு முன்னால கில்லர் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரக ஊசி மூலியமா இன்ஜெக்ட் பண்ணிருக்கான். அதுவும் ஏன் தெரியல. போதா குறைக்கு 2 கொலை நடக்கும் போதும் மழை வந்துச்சா. கில்லர் வேற பாடியை ஆத்துக்குள்ள போட்டிருக்கானா பெட்டியில வச்சு. பாடி தண்ணியில வாஷ் ஆனதுனால பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கலமா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் ப்ரொஃபஷனலா இருக்க ஒரு ஆள் தான் கொலைகாரனா இருக்கணும். டாக்டரா இருந்துட்டா மட்டும் பத்தாது, டாக்டர் தொழிலையும் கை தேர்ந்த ஆளா இருக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் அவர் கணிப்பெல்லாம் சொல்லி முடிக்க. அப்போ நல்லா கல்யாண வீட்டுக்குள்ள புகுந்த கடலாம மாதிரியே ஒருத்தர் இருக்கான்ல ஒன் சைடு. என்ன மாதிரியான இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின்ட்ட லௌதீகமா, நீ கேசுன்னு இதே நினைச்சிட்டு இருக்காதம்மா, நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, புடிச்சதை சாப்பிடு அப்படின்னு 2 பாடியை முன்னால வச்சுக்கிட்டு சாப்பிடுன்றான். இவன் திருந்த மாட்டாண்டி, வாடி நம்ம போவோன்னு ஹீரோயின் லேடிக்கா போட கிளம்ப. அந்த பக்கம் கில்லர் அவன் வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கான். இப்ப 3ஆவதா ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே பொண்ணு உடம்புல ஒரு ஊசியை போட்டவன் பாடியை கிழிச்சு உள்ள இருக்க லிவரை வெளியெடுக்கிறாங்க. அது வரைக்கும் உயிரோட இருந்த பொண்ணும் சடனா உடம்புல ஷாக் ஏற்பட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணி அப்படியே இறந்துட்டா. இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நைட்டு கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே ஸ்டேஷன் வந்த ஒன் சைடு கால்ல இருக்க மண்ணெல்லாம் வெளியவே தட்டி விட்டு உள்ள போய் ஹீரோயின் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து ஆசை வார்த்தைனால பேசுறதுக்குள்ள பரபரப்பா இங்க வந்த கான்ஸ்டபிள், மேடம் 3ஆவதா ஒரு பாடி கட்டிடுச்சு மேடம்னு சொல்ல ஹீரோயினும் அவசரமா கிளம்புறாளா. வெளியே வந்தவ ஒன் சைடு ஸ்டேஷன் வாசல்ல கால்ல இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டான்ல, அத ஒரு பார்வை பார்த்துட்டு போறதுக்கு முன்னால ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்க ஒன் சைட திரும்பி ஒரு லுக்கு விடுறாங்க. அவன் என்னடானா இடி வெளிச்சத்துக்கு நடுவுல ஜன்னல் ஓரமா நின்னு ஹீரோயினியே வில்லத்தனமா பாக்குறான். ஆஹா, ஒரு வேலை இருக்குமோ, இருந்தாலும் இருக்குங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஹீரோயின் பாடி கட்சி இடத்துக்கு போறா. சேம் டு சேம் எல்லாம் அதே மாதிரிதான். இப்ப இறந்து போயிருக்க 3ஆவது விக்டிமும் ஒரு டான்சர். மத்த 2 பெண்களை மாதிரி இவளையும் கில்லர் பெட்டிக்குள்ள வச்சுதான் ஆத்துல அனுப்பியிருக்கான். இதுல இது வரைக்கும் ஹீரோயின் யோசிக்காத ஒரு விஷயம், பாடி இருக்க பொட்டியெல்லாம் கரையோரமும் ஒதுங்குது இல்ல. பாடி கிடைச்ச இந்த இடத்துல இருந்து சுத்து வட்டார பகுதியில 7 கிலோமீட்டருக்கு எந்த விதமான பில்டிங்கும் இல்ல. அதோட தண்ணி எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் அடிச்சிட்டு வருதுன்றதெல்லாம் கணக்கு பண்ணி தண்ணி வெஸ்ட் சைடு இருந்து நார்த் பக்கமா போயிட்டு இருக்கு. அப்போ வெஸ்ட் சைடுல 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த ஏரியால இருந்து தான் கில்லர் பொட்டி அனுப்பிட்டு இருக்கான். பட் அங்க கில்லரோட இடம் எந்த இடமா இருக்கும்? இதை யோசிச்சுக்கிட்டே பொட்டியை மூட சொன்ன ஹீரோயின் பொட்டியை மூடுற டைம்ல பெட்டிக்குள்ள எதையும் நோட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு மீனோட செதிலு. மீனோட செதிலுக்கும் இந்த பெட்டிக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏன் பெட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணி ஒன்னும் புடிபடல. தற்சமயத்துக்கு கிடைச்ச மீன் செதில எவிடன்ஸா ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறா. அடுத்த நாள் கான்ஸ்டபிள் இன்ஃபார்மர் ஒருத்தவனுக்கு ஒரு வேலை கொடுத்தான் இல்லையா. பாடி கிடைச்ச பெட்டியில ஒரு லோகோ இருந்துச்சு. அந்த லோகோவை வச்சு பெட்டியை எந்த இடத்துல தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க சொல்லி இன்ஃபார்மர் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னால இருக்க ட்விஸ்ட கான்ஸ்டபிள்ட்ட சொல்றான். இந்த பெட்டியை தயாரிக்கிறது லீன்ற ஒரு ஃபேமிலியோட ஃபேக்டரியில இருந்துங்க. ஒன் சைடுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவனும் அந்த லீ ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இதுல இருந்தே கான்ஸ்டபிளுக்கு ஒன் சைடு மேல ஒரு சந்தேகம். இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் 3ஆவது விக்டிமோட பாடியை அட்டாப்சி எல்லாம் பண்ணிட்டு, ஏமா இந்த கொலையை பண்றவன் யாரா இருந்தாலும் சரிமா, அந்த நேம் தெரியாத நெப்டியூன் குரங்க மட்டும் மாட்டிக்கிட்டான், இருக்க எல்லா டார்ச்சரையும் அவனுக்கு கொடுமா, நான் இவ்வளவு ப்ரூட்டலா கொலை பண்றான். இந்த வாட்டியும் உடம்புல இருந்து ஆர்கனை ரிமூவ் பண்ணதுனால தான் 3rd விக்டிம் இறந்திருக்கா. இந்த பொண்ணு உடம்புலயோ ஹார்ட்டை மட்டும் இல்லாம லங்ஸையும் சேர்த்து கில்லர் எடுத்திருக்கான். இது வரைக்கும் கிடைச்சிருக்க 3 பாடியிலையும் கில்லர் அவனோட கைவரிசையை காட்டியிருக்கான்ல. அதாவது ஸ்கேல்பலால பாடியை கிழிச்சிருக்கான்ல. உடம்புல கிழிக்கப்பட்ட அந்த காயத்தோட ஷேப்பையும் ஆங்கிளையும் வச்சு எவ்வளவு ஹைட் உள்ள ஆள் எந்த ஆங்கிள் ஸ்கேல்பலால கூட போட்டிருப்பான்னு ஓரளவு கணிக்க முடியும். அந்த கணிப்பு படி பார்த்தா 185 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும். ஏற்கனவே கில்லர் ஒரு பெஸ்டான டாக்டரா இருப்பான்னு புடிச்சிட்டாங்க. இப்போ கில்லரோட ஹைட்டும் தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ அந்த ஹைட்ல இந்த ஊர்ல என்னென்ன டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ ப்ரொஃபசர் அந்த லிஸ்ட் எடுத்து ஹீரோயின் கொடுக்க, அதுல 2ஆவதா இருக்க பேரே ஒன் சைடோட பேர் தான். உடனே ஹீரோயினுக்கு நேத்து நைட் என்னெல்லாம் ஆச்சோ அது அப்படியே மண்டைக்குள்ள ஓடுது. ஒன் சைடு எங்க போயிட்டு வந்திருப்பான்? ஏன் அவன் காலெல்லாம் மண்ணா இருக்கு? 3ஆவது விக்டிமோட சாவு நடந்த டைம் 12ல இருந்து 1 இருக்கும். ஒன் சைடு ஸ்டேஷன் வந்த டைமும் 3ல இருந்து 4 இருக்கும். இவன் கொலை பண்ணி பாடியை ஆத்துல போட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஸ்டேஷன் வர இந்த 2 மணி நேரம் டைம் போதும். எல்லாத்துக்கும் மேல நம்ம கிளம்புறதுக்கு முன்னால அவனை பாக்குறப்போ அவன் ஜன்னல் ஓரமா நின்னு நம்மளையே குறுகுறுன்னு பார்த்தானே. அப்ப அவன் தான் இவனான்னு ஹீரோயினுக்கு உறுத்தல். இப்போதைக்கு வெளியே யார்கிட்டயும் அதை பத்தி சொல்லிக்கல. ஆனா கான்ஸ்டபிளுக்கோ ஏற்கனவே ஒன் சைடு மேல சந்தேகம் வந்து போச்சு இல்ல. சீஃப் கிட்ட மட்டும் அதை தனியா சொன்னவன் இனிமேல் ஒன் சைடு எங்கெல்லாம் போறான் என்னெல்லாம் பண்றான்னு வாட்ச் பண்ணணும்னு கான்ஸ்டபிள் அவன் இன்ஃபார்மரை ஏவி விடுறாங்க. அடுத்து ப்ரொஃபசர் கொடுத்த லிஸ்ட்ல எந்தெந்த டாக்டர்ஸோட பேரெல்லாம் இருக்கோ அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஹீரோயினும் லேடி காப்பும் தனித்தனியா போய் கொலை நடந்த டைம் அவங்க எங்க இருந்தாங்கன்னு விசாரிக்க சில பேர் கரெக்டா பதில் சொல்றாங்க, அவங்க அலிபி கரெக்டா இருக்கு. இன்னும் சில பேர் பதில் சொல்லவே தயங்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு
ஒரு மரியாதையான வேலையில இருக்காங்கல்ல, அங்க போய் போலீஸ் அவங்கள குற்றவாளி மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருந்தா அவங்க எப்படி நின்னு நிதானமா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க? இப்படி சுத்துன்னு சுத்தினாலும் லாஸ்டா வந்து நிக்கிறது என்னமோ டெட் எண்ட்ல தான். அவ்வளவுதான், கட்டம் கலைஞ்சு போச்சு. கேஸ சால்வ் பண்ண முடியாம நம்ம டிஸ்மிஸ் ஆக போறது உறுதின்னு கான்ஸ்டபிள்லாம் அழுவுறான். அப்பதான் ஹீரோயின் அவளுக்குள்ள இருந்த சந்தேகத்தை எடுத்து வெளியே விடுறா. சரிங்க, இதுக்கு மேலேயும் நான் மறைக்க விரும்பல. நம்ம கிட்ட இருக்க லிஸ்ட்லயே பிக்கஸ்ட் சஸ்பெக்ட்னா அது ஒன் சைடு தான் அவ சந்தேகத்தை சொல்லிட்டா. இவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தாங்க மிட் நைட்ல ஒரு 1:30 இருக்கும். வெளியே ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன் சைடு அவன் வீட்டுக்கு வெளியே இருந்து இன்ஃபார்மரும் ஆளுங்களும் வாட்சா விட்டுட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுலாம் மண்ணை தூவிட்டு ரகசியமா வீட்டுல இருந்து எங்கேயோ கிளம்புறான். அவன் மிஸ் ஆயிட்டான்ற தகவல் இன்ஃபார்மர் மூலியமா ஸ்டேஷனுக்கு கிடைக்கிறதுக்குள்ள அடுத்த 6 மணி நேரம் கழிச்சு 4வது ஒரு டெட் பாடி ஆத்தோரமா பெட்டில இருந்து கிடைச்சிருக்கு. டைம் ஆஃப் டெத் என்னன்னு கேட்டா நைட் 2:30 இருக்குன்றாங்க. இங்க இருக்க ஒரு டாக்டர் ஒன் சைடு வீட்டுல இருந்து 1:30 மணி கிளம்பிருக்கான். 2:30 மணிக்கு டெத் விழுந்திருக்குன்னா அவன் இதை பண்ணிருக்க சான்ஸ் எக்கச்சக்கமா இருக்குதானே. கூடவே கில்லர் தேர்ட் விக்டிம் எந்த பெட்டியில வச்சிருந்தானோ அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஹீரோயினுக்கு மீன் செதிலா கிடைச்சதா. இப்ப போய் ஃபோர்த் விக்டிமோட பாடி இருந்த பெட்டியை செக் பண்ணா அதுல இருந்தும் மீன் செதிலா கிடைக்குதுங்க. 1, 2ன்னு இதையும் ஹீரோயின் எவிடன்ஸா எடுத்து வச்சுக்க சம்பவ இடத்துக்கு ப்ரொஃபஸரே வந்துட்டாரு. ஒன்னும் இல்லங்க, 4வது ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். எப்படியும் பாடியை என்னோட லேபுக்கு தானே அனுப்புவீங்க. அதான் நானே ஃபர்ஸ்ட் வந்து எதையாவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஈஸியா இருக்குமே தான் வந்தேன் அப்படின்னு பாடியை செக் பண்ண ஆரம்பிச்ச ப்ரொஃபசர் பாடியை கட் பண்ண இடத்துல இருந்து ஒரு சின்ன இரும்பு துண்டு மாதிரி என்னத்தையும் எடுக்கிறாரு. பார்த்தா பாடியை எந்த ஸ்கேல்பலால கட் பண்ணாங்களோ அதுல இருந்து உடஞ்சு விழுந்த ஒரு சின்ன துண்டா அது. அதுவும் இந்த மாதிரி ஸ்கேல்பல் ரேர் பீஸாங்க. ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஒன்னாதான் இருக்கணுமா. இந்த மாதிரி என்னோட லேப்ல ஒரு ஸ்கேல்பல் இருந்துச்சு, ஆனா ரீசெண்டா அதை காணோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லி கடைசியா அதை யார் யூஸ் பண்ணாங்கன்னு ஹீரோயின் கேட்டா ஒன் சைடு தான் அந்த ஸ்கேல்பலை யூஸ் பண்ணானா. போன வாட்டி ஹீரோயின் அந்த லேபுக்கு போனப்பவே பார்த்தால ஒன் சைடு கையில ஒரு ஸ்கேல்பலா வச்சிருந்தான். என்னடா அதுன்னு கேக்குறப்போ ஃபாரின்ல இருந்து ப்ரொஃபசருக்காக நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னானே அந்த ஸ்கேல்பல்ல இருந்து மிஸ் ஆன ஒரு துண்டை தான் இப்போ ப்ரொஃபசர் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல தாங்க முடியாத குருநாதா, அவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு இன்ஃபார்மர்ஸ்ட்ட போயிட்டு நைட்டு விட்டு போனால திரும்ப காலையில எப்ப வீட்டுக்கு வந்தான்னு விசாரிக்கிறப்போ காலைல 4:30 மணிக்கு வந்திருக்கானா. சோ 1:30க்கு கிளம்பி 2:30க்கு கொலை பண்ணிட்டு 4:30க்கு வீட்டுக்கு வர டைம் லைனு கரெக்டா இருக்கு பாருங்க. ஆனா இப்போ வீட்டுல போய் தேடினா அவனை ஆளை காணோங்க, எங்க போனான்னு தெரியல. பட் அவன் எந்த ஸ்கேல்பலால 4 விக்டிம்ஸையும் கொண்டானோ அந்த ஸ்கேல்பல் அவன் வீட்டுல தான் இருக்கு. ஆளை காணோன்னதும் ஊர் முழுக்க அவனை தேடி வாண்டட் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும்னு கான்ஸ்டபிள் சீஃப் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின்ட்ட வந்தா அவன் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள். 3வது விக்டிம் சாகிறதுக்கு முன்னால நைட் டைம் ஒன் சைடு நம்மள பார்க்க ஸ்டேஷன் வந்தானா. அவன் வெளியே காலை தட்டின இடம்லாம் மண்ணா இருந்துச்சு. கொலை நடந்த டைமும் அவன் ஸ்டேஷன் வந்த டைமும் கொலை பண்ணிட்டு இங்க வரதுக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எல்லாரையும் அவன் கொன்னே இருந்தாலும் அவன் மோட்டிவ் என்ன? எல்லா கொலைகாரனுக்கும் ஏன் கொலை பண்றான்னு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இந்த கொலையெல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்ல. ஆனா கில்லரோட உடம்புக்கு ஏத்த மாதிரி ஒன் சைடு 185 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கான். டாக்டர் ப்ரொஃபஷன்லயும் இருக்கான். எது உண்மை எது பையன் தெரியாம மண்டை கைதேடா அப்படின்னு ஹீரோயின் குழம்புற டைமிங்லயே சீஃப் இவ்வளவு நேரம் யோசிச்சதுக்கான காரணம் ஒன் சைடு ஒரு வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்தவன். எவிடன்ஸ் இல்லாம அவனை பிடிக்க போய் நாளைக்கு அது தப்பாகி இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த பயத்துல தான் கம்முன்னு இருந்தாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி? ரைட்ரா, போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்கடான்னு சீஃப் பர்மிஷன் கொடுக்க நல்லா எரிஞ்சு போன ஈபி கம்பி மாதிரி இருக்கான்ல ஒன் சைடு, அவன் மூஞ்ச போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கான்ஸ்டபிளும் மற்றும் பலரும் ஒன் சைடு யாராவது பார்த்தாங்களா, அவன் அங்க வந்தானா இங்க போனானா அப்படின்னு மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் லேடி காப்பும். ஹீரோயினுக்கு ஒரு மீன் செதில் கிடைச்சது இல்ல, அது எந்த வகை மீனோட தான் இருக்கும்னு மீன் விற்கிற ஆளுங்கள்ட்ட, மீன் வெட்டுற ஆளுங்கள்ட்ட, ஹோட்டல் நடத்துற ஆளுங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாம் என்கொயரி பண்ணிக்கிட்டே போறா. அப்படி ஒரு ஹோட்டலை கிராஸ் பண்றப்போ இந்த ஹோட்டலை பத்தி ஒன் சைடு ஏதோ ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், இங்க சாப்பாடு சூப்பரா இருக்குமா, நம்ம டின்னருக்காக போவோம்னு. என்ன நினைச்சாலும் ஹீரோயின் ஹோட்டல் பேரை பார்த்ததும் உள்ள போய் அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட மீனோட செதில பத்தி கேட்டா, நல்லா தெரியுமேங்க, கோல்டு ஃபிஷ்னு ஒரு மீன் சொல்லுவாங்க, அந்த மீனோட செதில் தான் அது. இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, சைனால கிடையவே கிடையாது. ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த மீனையே வர வைப்பாங்க. மேக்சிமம் கடையில கூட கிடைக்காது. இந்த மீன் வேணும்னா வெஸ்ட் அகேஷன்ன்ற ஏரியால 48ஆம் நம்பர் கடையில மட்டும்தான் ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க. அங்க போனா வாங்கிக்கலான்னு ஹோட்டல் ஓனர் ஒரு லீட் எடுத்து கொடுக்குதா. நான் இப்பதானே சொன்னேன், இதுக்கு முன்னால ஒன் சைடு ஒரு தடவை ஹீரோயின்ட்ட இந்த ஹோட்டலை பத்தியும் இங்க விக்கிற கோல்டு ஃபிஷ் பத்தியும் ஒன்னு பில்டப் பண்ணி சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு பயங்கர ஆர்வமா லேடி காப்போட வெளியே வந்த ஹீரோயின் திடீர்னு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. ஏமா, நம்ம போட்ட கோடெல்லாம் தப்பாயிடுச்சுமா, நம்ம தவறான ட்ராக்ல போயிட்டோம். நம்ம நினைச்ச மாதிரி ஒன் சைடு உண்மையான கொலைகாரன் இல்ல, உண்மையான கொலைகாரன் வேற யாரோ. நான் பிரிட்டன்ல படிச்சிட்டு இருந்தேன்ல, அங்கேயும் இதே பேட்டர்ன்ல கொலைகள் நடந்துச்சு. நான் தான் அதை யோசிக்காம போயிட்டேன். நீ எனக்காக ஒண்ணு பண்ணு, நேரா ஸ்டேஷனுக்கு போ, இங்க இருந்து பிரிட்டன் போலீஸ்க்கு கால் பண்ணு, அந்த கேஸ் டீடைல்லாம் வாங்கு. அங்க கொலை பண்ண அதே கொலைகாரன் தான் இங்கேயும் கொலை பண்ற ஆளா இருக்கணும். போன்னு லேடிக்கா பண்ணி போட்டு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணவ அங்க இருந்த சீஃப் கிட்ட, சார் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சார், நம்ம நினைச்ச மாதிரி ஒன் சைடு கொலைகாரன் இல்ல, நம்ம ஒன் சைடு தானே எங்கன்னு தேடுறோம். எனக்கு தெரிஞ்சு கிட்னாப்பர் ஒன் சைட
கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பான். நம்ம கிட்டத்தட்ட ஊர் முழுக்க ஒன் சைட தேடிட்டு இருந்தாலும் லாஜிக் படி கில்லரால கொல்லப்பட்ட பொண்ணுங்களோட வீட்டுல போய் தேட மாட்டோம். சோ அந்த பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு வீட்டுல தான் சார் கில்லர் ஒன் சைட அடைச்சு வச்சிருப்பான். போய் சீக்கிரம் பாருங்க. எனக்கு கில்லர் எங்க இருப்பான்ற முக்கியமான லீடு ஒன்று கிடைச்சிருக்கு. நான் அங்க போறேன், நீங்களும் டீமோட அங்க வந்து சேர்ந்துருங்கன்னு இதை சொல்ற வரைக்கும் சீஃபுக்கு ஹீரோயின் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுச்சுங்க. நான் வெஸ்ட் அக்கேஷன்ல இருக்க 48ஆம் நம்பர் கடைக்கு போறேன்னு ஹீரோயின் சொல்றா பாருங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல வண்டியோட ஹாரன் சவுண்ட்லாம் அதிகமா கேட்டதுனால சீஃபுக்கு அந்த அட்ரஸ் காதலே விழுந்துச்சுன்னு நினைச்சு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டா. அடுத்த ஆள் யாரும் தொண இல்லாம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த 48ஆம் நம்பர் கடைக்கு வரா. அந்த பக்கம் போலீஸ்காரங்க 4 வீட்டுல தேடினதுல ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒரு வீட்டுக்குள்ளதான் கில்லர் ஒன் சைடு அடைச்சு வச்சிருக்கான். அதுவும் அவன் மேல பாமெல்லாம் கட்டி. என்ன ராஜா அது, உனக்கே இந்த நிலைமையா, என்ன ஆச்சுன்னு கான்ஸ்டபிள் கேக்குறான். இதுக்கப்புறம் தாங்க நம்ம ஏற்கனவே கணிச்ச ஒரு ட்விஸ்ட் வெளியே வருது. படத்துல இருக்கவங்க எல்லாம் நினைச்ச மாதிரி ஒன் சைடு உண்மையான கொலகாரன் இல்ல. கொலகாரன் அவனா இருப்பான், இவனா இருப்பான், அவ்வளோ பிரில்லியண்டா இருப்பான், அவனை அடிச்சுக்கவே முடியாது, அவனை மாதிரி ஒரு ஆள்லாம் இருக்க சான்ஸே இல்ல இப்படின்னு கொலகாரனுக்கு பில்டப்பா கொடுத்துட்டு இருந்த ப்ரொஃபசர் தாங்க உண்மையான கொலகாரன். இதை எப்படியோ ஒன் சைடு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். எப்படின்னா ஒரு நாள் இவங்க லேபுக்கு சொல்லாம கொள்ளாம புது புது மெட்டீரியல் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லைனா வந்து இறங்கிட்டே இருந்திருக்கு. ஒன் சைடுக்கு ஒன்னும் புரியலையா. அடுத்த ஒரு நாள் லேப்ல இருந்த ப்ரொஃபசரோட ரிசர்ச் பேப்பர் எடுத்து பாக்குறப்போ அந்த ரிப்போர்ட் முழுக்க முழுக்க ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தியே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தானே பெண்கள்லாம் சாக ஆரம்பிச்சு அவங்க பாடியை ப்ரொஃபசரோட லேபுக்கே அனுப்புனாங்க. ப்ரொஃபசரோட ரிசர்ச் பேப்பர்ல இருக்க விஷயங்களும் கொல்லப்பட்ட பாடியில இருக்க விஷயங்களும் சேமா இருக்கா. எல்லாம் டெக்னாலஜி, பையன் புடிச்சிட்டான். ஆனா வெறும் ரிசர்ச் பேப்பரை மட்டும் வச்சு 100% ப்ரொஃபசர் தான் கொலகாரனான்னு இவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்குன்னு போயும் கில்லர் கிட்டே அவங்க கேப்பா நீ கொலகாரனான்னு. அவன் உசாராயிட்டான். ஓ நீ என்ன கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா, இர்ரா நான் பண்ண தப்புலாம் ஒன்ன மாட்டி விடுறேன்னு. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் இந்த ஸ்கேல்பல்ல இருக்க ஒரு சின்ன துண்டை வேணும்னே 4வது விக்டிமோட உடம்புல வச்சுட்டு அது ஸ்கேல்பல்ல இருந்து உடஞ்சு விழுந்த பாதி, இதுக்கு முன்னால அதை யூஸ் பண்ணது ஒன் சைடு தான் அப்படின்னு போட்டு விட்டானா. ஒன் சைடு வீட்டுக்கு போனா ரத்தம் படிஞ்ச அந்த ஸ்கேல்பலும் இருந்துச்சா. வச்சது ப்ரொஃபசர் தான். இவனை கொலகாரன்னு கணக்கு காட்டி இவனை கடத்தி இவன் மேல பாம்பெல்லாம் செட் பண்ணிட்டு போலீஸ் இவனை தேடி வந்தாலும் சரி வரலனாலும் சரி பாம்பு அடிச்சு ஒன் சைடு இறந்துட்டானா கடைசி வரைக்கும் அவன் கொலகாரனாவே ஆயிடுவானே. அதுக்கு ப்ரொஃபசர் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு ஸ்குவாட வர வச்சு அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 48ஆம் நம்பர் கடைக்கு ஹீரோயின் தனியா போனால. அங்க கில்லரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு மயக்கமாய் படுத்திருக்கா. லாஸ்டா கில்லர் அவன் கூட இருந்தாலேயே கொல்ற அளவுக்கு வந்துட்டான். இது மட்டுமா, ஹீரோயின் தனியா வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் பின்பக்கமா வந்தவன் ஹீரோயினையும் அடிச்சு கை ரெண்டையும் கைத்துல கட்டி மேலே ஏத்தி விட இந்த பக்கம் போலீஸ்காரங்களுக்கோ ஹீரோயின் எங்க போனானே தெரியாம இருக்குல்ல. ஹீரோயின் சீஃப் கிட்ட போன்ல சொன்ன 2 வார்த்தைய கோல்டு ஃபிஷ் இததான்ப்பா தேடி போனான்னு ஒன் சைடு முன்னால கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னதும் கோல்டு ஃபிஷ்ஷா அடாது விக்கிற கடைக்கு போய் நம்ம சாப்பிட்டு இருக்கோம்ல. அன்னைக்கு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட இந்த மீனை பத்தி கேட்கும்போது கூட ஓனர் ஹீரோயின் சொன்னா அதே 48ஆம் நம்பர் கடையை பத்தி இவங்கிட்டையும் சொல்லியிருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரே டைலாக் தான் போல. அத ஒன் சைடு சொல்லி போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோயின் வேற என்ன கேள்விங்க கேப்பா. ஏடா நாசால கண்டுபிடிச்ச நாய் பிஸ்கெட் நீயாடா எல்லாரையும் கொன்ன, ஏன்டா இந்த அப்பாவி பொண்ணுங்களெல்லாம் அநியாயமா கொன்னன்னு கேக்குறப்போ அட இவளுங்கெல்லாம் வாழ்ந்து என்னமா சாதிக்க போறாங்க, இவங்க பார்த்த வேலை எல்லாம் என்ன பார்ல டான்சர்ஸ், மக்கள்லாம் இவங்கள மரியாதையாவ நடத்தினாங்க, கேவலமா இல்ல பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழறதுக்கு பதில் இவங்க பண்ற உயிர் தியாகத்தினால நாளைக்கு ஊரே உலகமே அவங்கள பாராட்டி பேசணும் தான் அவங்கள கொன்ன. சொல்ல போனா அவங்க யாரும் சாகல, அவங்க உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க இப்படின்னு தியாகம்னு கில்லர் ஒரு உருட்டுறான். தியாகமா, என்ன தியாகம், எது தியாகம், ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க அட ஆமாமா நான் அந்த பொண்ணுங்க யாரையும் சாகடிக்கணும்லாம் இங்க கூட்டிட்டு வரல, அவங்கள வச்சு இந்த உலகத்துல ஒரு புது புரட்சியை கொண்டு வரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு கடைசியா கில்லர் அவனோட ரிசர்ச்சை பத்தி சொல்றான். நம்ம உடம்புக்குள்ள சில ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, ஹார்ட், லங்ஸ், லிவர், குடலு, குந்தானின்னு இதுல எது ஃபால்ட் ஆனாலும் உயிரே போக வாய்ப்பு இருக்குல்ல. அதுலயும் ஹார்ட் போயிட்டா ஹாலே அவுட். ஆனா கில்லரோட ரிசர்ச் படி உடம்புல இருந்து ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டாலோ இல்ல ஹார்ட்டோட ஃபங்க்ஷனே நின்னுட்டாலோ அப்பவும் உடம்புல உயிர் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான ரிசர்ச் தாங்க இவன் பண்ணிருக்கான். இவனே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு கொலை பண்ற விக்டிம்ஸோட உடம்புல எல்லாம் போட்டுட்டு ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்து பாத்துருக்கான் அவங்க சாகுறாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களான்னு. இங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால இவன் பிரிட்டன்ல இருக்கும் போதும் அதே வேலையை பாத்துருக்கான். ரிசர்ச்ல ஆளுங்க செத்தது தான் மிச்சம், மத்தபடி எந்த முன்னேற்றமும் இல்ல. இது ஒரு ரிசர்ச்னு வீணா போன வேலையை பார்த்து ஆளுங்களை கொன்னு குவிச்சிட்டு நான் ஒரு அதிமேதாவின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கான். சரிடா உன் கணக்குப்படி பார் டான்சர்ஸ் எல்லாம் கேவலமான வேலை பாக்குறவங்க, எதுக்கும் உதவாதவங்க, அதனால அவங்கள கொன்ன. அப்படியே இருந்தாலும் அசிஸ்டன்ட் என்னடா பண்ணா, அவளை ஏன்டா புடிச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோயின் கேட்டா. ஏமா நீ என்ன அவளை அவ்வளவு நல்ல பொண்ணு நான் நினைக்கிற, சரியான பண்டாச புடிச்ச பேய்மா அது. என்கிட்ட அசிஸ்டன்டாகவும் வேலை பார்த்துட்டு நைட் டைம்ல பார் டான்சராகவும் இருக்கா, அவ கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணா விட்டுருவோமா, தூக்கிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஏன் ரூட்டு கிளியர், ஒன் சைடு தான் கொலகாரன்னு அவனை கோத்து விட்டேன், அவன் மேல பாம்பு
பாமையும் செட் பண்ணிட்டேன். போலீஸ் அவனை காப்பாத்தவே போனாலும் அந்த பாம்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணவே முடியாது. பாம்பு வெடிச்சிரும். அவனோட சேர்ந்து உண்மை தெரிஞ்ச எல்லா போலீஸும் செத்துருவாங்க. நீயும் செத்துட்டேனா நான் ஃப்ரீயா என் ரிசர்ச்சை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு கில்லர் சொல்லி ஹீரோயினை கொல்ல போறப்போ டமால் டுமில் டிமால்னு ஃபைட்டிங் சவுண்டோட ஒன் சைடிங் என்ட்ரியை போடுறான். இவனை காப்பாத்திட்டு இருக்காங்க போல. அவனுக்கும் இவனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்க கேப்ல மயக்கத்துல இருந்தாலும் அசிஸ்டன்ட் அவ கண்ணை முழிச்சு ஹீரோயினோட கட்டை அவுத்து விட்டா. அப்புறம் ஹீரோயினும் ஒன் சைடும் மாறி மாறி கில்லரை பொழந்து லாஸ்டா ஒன் சைடு ஏர்லயே பறந்து அவனுக்கு ஒரு கிக்க கொடுக்க அவனும் ஏர்லயே பறந்து போய் தொபகடின்னு தரையில உழறான். அப்ப தலையில ஒரு ஷார்ப்பான பொருள் இறங்கி அதோட கில்லர் கண்டோங்க. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிகிறா. ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு. கில்லரால கொல்லப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் இல்ல அவன் கொலகாரன் இல்ல அப்படின்னு கத்துற மாதிரி. அதை பார்த்துட்டு திடுக்குன்னு கண்ணை முழிச்சா. ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் வர ஏண்டி எனக்கு ஒரு கெட்ட கனவுடி. அதாவது கில்லர் தனியா அந்த வேலையெல்லாம் பார்க்காம அவனுக்கு சப்போர்ட்டா யாரோ இருந்த மாதிரியும் சப்போர்ட்டா இருக்கவங்களுக்கு பார் டான்சர் மேல ஒரு கோவம் இருக்க மாதிரியும் இவங்க மட்டும் பணக்கார ஆளையா உசார் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணமா கறந்துட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பணம் வந்து சேரலையேன்னு ஒரு ஏக்கம். அதனால கில்லர் ரிசர்ச்சுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்றப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த சப்போர்ட்டரே ஆளுங்களை சூஸ் பண்ணி இவங்க தான் பெண்களோட தலையில அடிச்சு கடத்தி அவங்களை கில்லர் கிட்ட கொடுத்தாங்களோ. ஏன்னா விக்டிம்ஸோட உடம்புல கத்தியால ஏற்பட்ட காயங்கள்லாம் விட்டுருவோம். அவங்க தலையில தடியால அடிச்ச காயங்களை பார்த்தா 185 சென்டிமீட்டர் இருக்க ஆள். அவங்க ஹைட்ல இருந்து அடிச்சு ஏற்பட்ட காயம் மாதிரியே தெரியலையே. அந்த ஹைட்டை விட கம்மியான ஹைட்ல இருக்க ஆளுங்க அடிச்சதுனால வந்த காயம் மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணமோ அவனே மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்ததும் அவன் மாட்டிக்கிட்டா நம்மளும் மாட்டிப்போம். சோ யாருக்கும் தெரியாம அவனை கொன்னுடலான்னு அவங்க தான் கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோயின் சூசகமா சொல்றா. சேச்சா அப்பெல்லாம் இருக்காதுமா, இதெல்லாம் உன் கனவு தானே. கனவோடய மறந்துடணும். நிஜத்துக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீ ஃப்ரீயா ரெஸ்ட் எடு, இதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு அட்வைஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் வெளியே போயிட்டான். அடுத்து ஒன் சைடு உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட இழுத்தக்க செய்யலாம் போட்டு அதோட படம் முடிஞ்சணும்னு பார்த்தா அங்கதான் ஒரு பகிரங்கமான ட்விஸ்ட். ஹீரோயின் அவ கனவுல பார்த்தேன்னு சில விஷயத்த சொன்னால. ஐயோ அது முழுக்க உண்மைங்க. இந்த அசிஸ்டன்ட் அவ தான் கில்லரோட சப்போர்ட்டரா இருந்திருக்கா. இவளும் ஒரு பார் டான்சர். ஆனா பெரிய பெரிய ஆளுங்களை உசார் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இவளால பணத்தை கறக்க முடியல. இவளை கிடைக்காது வேற எந்தெந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கிடைக்குதோ அதை வாட்ச் பண்ணி இவ தான் அந்த பெண்களுக்கு பின்னால போய் அவங்கள தலையிலே அடிச்சு மயக்கமாக்கி கில்லர்கிட்டயே கூட்டிட்டு வந்திருக்கா. இவளே எதிர்பார்க்காத ஒண்ணு லாஸ்டா கில்லர் இவளையே பிடிப்பான்னு புடிச்சிட்டான். அதே சமயம் அவன் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அவனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இவளுக்கும் தானே பிரச்சனை. சோ நல்லா அரக்கவனை அரக்கி மாதிரி இருந்துகிட்டு இவ தாங்க ஒன் சைடு கில்லரை ஏறி மிதிச்சு அவன் ஏர்ல பறந்து வரப்போ அசிஸ்டன்ட் அவ காலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஷார்ப்பான பொருளை கில்லரோட தலையில இறங்குற மாதிரி யாருக்கும் தெரியாம தள்ளி விட்டா. இவ்வளோ நடந்தும் இவ மாட்டாம இருக்கான்றதுதான் அதிசயம். ஹீரோயின் இந்த உண்மையான விஷயத்த அவ கனவா பார்த்தேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஃப்ரீயா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வெளியே வந்தால. ரூம் விட்டு வெளியே வந்ததும் இவ மூஞ்சில வில்லிலுக்கு தாண்டவம் ஆடுது. இந்த வெறியோட இவ இன்னும் எத்தனை பேரை கவு வாங்க போறாளோன்ற விவகாரமான எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.